இறைவனோட படைப்பு ஒரே ஒரு முறைதான். தொடர்ந்து படைச்சுக்கிட்டே இல்லை. இந்த எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பாரு இறைவன் இவரை இப்படி படைச்சிட்டாரு, அவர் அப்படி படைச்சிட்டாரு, இவங்களை இப்படி உருவாக்கிட்டாரு அப்படின்னு. இல்லை, இறைவன் படைப்பு என்பது ஒரே ஒரு முறைதான். ஆரம்பத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் என்றுதான் படைத்தார். உங்களால இதை ஏற்றுக்கொள்ள முடியலையா? பார்த்தீங்களா, கிறிஸ்தவத்தை கொண்டு போறாங்க அப்படின்னு தோணுதா? வேணாங்க, வேணாங்க. ஒரு கூட்டமாவே படைச்சாருன்னு நீங்க வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனா நான் என்ன சொல்லிட்டு வரேன்னா, அவருடைய படைப்பு ஒரு முறை, ஒரு ஆண் ஒரு பெண். அவங்க படைக்கும் பொழுதே அவங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் கொடுத்துட்டாரு. எந்த குறையும் வைக்காம கொடுத்திருக்கிறாரு. அந்த முறையில ஒரு ஆண் பெண் கூடி உறவு கொண்டு உடல் உறவு வைத்து கற்பம் தரித்து பிறந்து வருகிறது குழந்தை. அந்த குழந்தையை இறைவன் படைக்கல. இந்த மனிதர்கள் மூலியமா வருவதற்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த அமைப்பு முறையை உருவாக்கி இருக்கிறாரு. அந்த ஒழுங்கு அமைப்பு முறை பிரகாரம் அந்த குழந்தை பிறந்து வருது. ஆண் பெண் கூட்டுறவு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்படிதான் மனித இனம் பெருகணும்னு இறைவன் உருவாக்கி இருக்கிறாரு. அப்ப இறைவன் மனிதனை உருவாக்கும் பொழுதே அவனுக்கு தேவையானது அத்தனையும் கொடுத்து விட்டாரு. அவன் பிறந்து வரும் பொழுது, ஒரு தாய் தகப்பன் மூலியமா வரும்போது அந்த சித்த பிரகாரம் அந்த ஆற்றலும் கூட வருது. அப்படிதான் மனித இனம் பெருகுது. இதுல உங்களுக்கு வேற மாதிரி கான்செப்ட் இருக்குன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதை நான் சொல்லி கொண்டு வருது, நீங்க நல்லா விளங்கி கொள்ளுங்கள். ஏன்னா பலர் இதை ஏற்றுக்கொள்ளல. ஆனா ஏற்றுக்கொண்டவர்கள் அதை கடைபிடித்து ரொம்ப தெளிவா வாழ்கிறார்கள். இதான் உண்மை அப்படின்னு. இறைவனோட படைப்பு ஒரு முறைதான். இப்ப என்ன இறைவன் படைக்கல. இப்ப நான் இந்த பூமிக்கு வருவதற்கு யாரு காரணம்? என் அம்மா அப்பா காரணம். என் நைனாவும் அம்மாவும் காரணமா இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்க வர யாரு காரணம்? அவங்க அம்மா அப்பா. அவங்க வர யாரு காரணம்? அவங்க அம்மா அப்பா. அப்ப எல்லாம் அம்மா அப்பா மூலியமா தான் வந்துகிட்டு இருக்கே தவிர இறைவன் படைக்கல. ஒவ்வொரு மனுஷனையும் தனித்தனியா படைக்கல. அப்ப நீங்க கேட்பீங்க, ஏன் ஒவ்வொருத்தரும் மாற்றமா இருக்கிறாங்க, நிறங்கள்லாம் மாற்றமா இருக்குன்னு. அது அந்த குணங்களுக்கு தக்க மாதிரி, அந்த மனிதர்களுடைய பண்புகளுக்கு தக்க மாதிரி எல்லாம் அது வரும். அது காலப்போக்கில் நான் பிறகு பேசுகிறேன். அப்போ ஒரே ஒரு முறைதான் இந்த படைப்பு. அப்ப அதுல இருந்து தான் நாம் வந்தது. அப்படி வரும்பொழுது நமக்கு கொடுத்திருக்கிற இறைவன் கொடுத்திருக்கிற ஆற்றல், மனிதனுக்கு கொடுத்திருக்கிற ஆற்றலோடு தான் அந்த மனிதன் வருகிறான். அந்த ஆற்றல் வரும் பொழுது வந்த பிறகு புறக்கணிக்கப்படுது. ஒரு உதாரணம் கவனமா கேளுங்க. இப்போ ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. இப்ப பிறந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பசினா என்னன்னு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. பசிக்குதுன்னு சொல்லவும் தெரியாது, பேசவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா அந்த குழந்தை என்ன செய்யும்னா அழும். எதுக்கு அழுவுது? பசிக்கு அழுவுது. அப்ப தாய் என்ன செய்வாங்க? பால் கொடுப்பாங்க. குழந்தைக்கு பசிக்குதுன்னு பால் கொடுப்பாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த குழந்தை பால் குடிக்கும் அந்த தாயிடம். தனக்கு எவ்வளவு பால் வேண்டுமோ அவ்வளவு மட்டும் குடிச்சிட்டு திருப்பிக் கொள்ளும். அதிலிருந்து விடுபட்டு கொள்ளும். காரணம், அதுக்கு போதும். அதுக்கு எப்படி தெரியும் அது போதும்னு? யார் அதுக்கு சொல்லி கொடுத்தா? அதுக்கு எப்படி தெரியும்? அதான் அந்த அற்புத உணர்வு, இறைவன் கொடுத்த அந்த உணர்வு. தாய் சொல்லி கொடுக்கல, அப்பா சொல்லி கொடுக்கல, மற்றவங்க சொல்லி கொடுக்கல, இவ்வளவுதான் பால் குடிக்கணும்ட்டு. அது போதும்னதும் அதை எடுத்துக்கொள்ளுது, அதோட நிறுத்தி கொள்ளுது. அந்த குழந்தையோட உணர்வை உணர்ந்த தாயா இருந்தா என்ன தெரியுங்களா செய்வாங்க? அன்பானவர்களே, நீங்க ஒரு தாயா இருந்தா கவனமா கேளுங்க நான் சொல்றத. அந்த குழந்தை போதும்னதுமே விட்டுடணுங்க. அதை தடுக்க கூடாது. இன்னும் குடி, இன்னும் குடி, அப்பதான் என்னை வேலை செய்ய விடுவ, இல்லைன்னா என்னை தொல்லை பண்ணுவ, வேலை செய்ய முடியாம நான் கஷ்டமா இருக்கும்
அப்படின்னு எல்லாம் வற்புறுத்தி பால் கொடுக்கும் பொழுதுதான் அந்த குழந்தை வற்புறுத்தலினால் பாதிக்கப்படுதுன்றத தெளிவா உணர்ந்து கொள்ளுங்க. இது ஒரு பெரிய உண்மைங்க. உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கு. அந்த குழந்தை போதும்னா நிறுத்திடணும். ஒரு குழந்தை எவ்வளவு சாப்பிடணும்னு சொல்வதற்கு தாய்க்கும் ஞானம் கிடையாது, தந்தைக்கும் ஞானம் கிடையாது, மருத்துவருக்கு கூடிய ஞானம் கிடையாது, தகுதி கிடையாது. நீங்க ஒரு கால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் மருத்துவராக கூட இருக்கலாம். மருத்துவரே, உங்களுக்கும் தெரியுமா அந்த குழந்தைக்கு எவ்வளவு பால் வேணும்னு, எவ்வளவு உணவு வேணும்னு? நீங்க படிச்சு முறைக்கு நீங்க ஒரு அளவு போட்டு சொல்லுவீங்க. இந்த குழந்தை இத்தனை மாசத்துக்கு இவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு. அது ஒன்றும் ஒரு இயந்திர பொம்மை அல்ல, அது ஒரு ரோபாட் அல்ல. நீங்க சொன்ன மாதிரி மற்றவங்க சொன்ன மாதிரி இவ்வளவுதான் சாப்பிடணும்னு. அந்த குழந்தைக்கு எவ்வளவு உணவு வேணும்னு அதுக்கு தான் தெரியும். அதுதான் அந்த குழந்தையை மதிக்க கற்றுக்கொள்ளணும். அதோட உணர்வுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியணும். அந்த குழந்தைக்கு அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா முதலில் அதனுடைய அம்மா அப்பா அவங்கவுங்க உணர்வுக்கு முதல்ல ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கணும். இதை தான் நான் சொல்ல வருகிறேன். முதல்ல அந்த தன் உணர்வை மதிக்கிற செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். தன் மதிப்பு ரொம்ப முக்கியம். என் உணர்வு மாதிரி தானே என் மனைவி, என் உணர்வு மாதிரி தானே என் கணவர், அப்ப எங்க உணர்வு மாதிரி தானே என் பிள்ளை. அப்ப என் பிள்ளைன்னா எப்படி பாதுகாக்கணும், எப்படி வளர்த்து ஆளாக்கணும், அவங்களை எப்படி பேணி காக்கணும். அன்பானவர்களே, குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அடிச்சு வற்புறுத்தி மிரட்டி கொடுக்காதீங்க. அப்படி செய்தீங்கன்னா அடி வாங்க பயந்துகிட்டு வற்புறுத்தி சாப்பிடுங்க. அந்த வற்புறுத்தல் தாங்க அதோட உணர்வுக்கு பெரிய பாதிப்பை உருவாக்குது. செய்யாதீங்க அன்பானவர்களே. குழந்தைகளை அடிச்சு சாப்பாடு கொடுக்காதீங்க, திட்டி சாப்பாடு கொடுக்காதீங்க, வற்புறுத்தி கொடுக்காதீங்க. அவங்களுக்கு பிரியம்னா சாப்பிடட்டும், இல்லைன்னா விட்டுடுங்க. எந்த குழந்தையும் சாப்பிடாம பட்டினி கடந்து இறந்துடாது. அதுக்கு பசின்னா அதுக்கு சாப்பிட தெரியும், அது சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அது இயற்கை, மனிதனுக்குள்ள நிலை. அதை மட்டும் அடைக்கிடக்கூடாது. நீங்க சொன்ன நேரத்துக்கு தூங்குவதற்கும், எழுந்திரினா எழுந்திரிக்கிறதுக்கும், நடனா நடக்கிறதுக்கும், விளையாடுனா விளையாடுறதுக்கும் அது ஒன்றும் ஒரு எலக்ட்ரானிக் பொம்மை அல்ல. அதுக்கு நிறைய சுவிட்ச் கிடையாது உடல் முழுவதும் சுவிட்ச் ஆன் பண்ணுவதற்கு. காலைல சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆன் அப்படின்னு. எழுந்திரினா எழுந்திரிக்கிறதுக்கும், படுனா படுக்கிறதுக்கும், தூங்குனா தூங்குறதுக்கும் அது ஒன்றும் எலக்ட்ரானிக் பொம்மை இல்லை. அதுக்கு எப்போ வேணுமோ அப்போ தூங்கும், எப்போ எழுந்திரிக்கணுமோ அப்போ எழுந்திரிக்கும், எப்போ விளையாடணுமோ அப்போ விளையாடும், எப்போ சாப்பிடணுமோ அது அப்போ சாப்பிடும். அதே மாதிரிதான் நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரும் அதே மாதிரிதான். அதுதாங்க அந்த உணர்வு. அந்த அற்புத உணர்வை முதல்ல மதிக்க பழகி கொள்ளணும். அந்த உணர்வை மதித்தால்தான் காரியம் செய்ய முடியும். அந்த உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். இனிமேல் இந்த உணர்வு குறித்து நான் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கிறேன். அந்த உணர்வுனா என்ன, அந்த உணர்வை எப்படி உணர்ந்து கொள்றது. அதனாலதான் இப்ப என்னோட நிர்வாகத்தின் பெயர் டைனமிக் 7 Sense Awakening என்று மாற்றி அமைத்திருக்கிறது. 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் அப்படின்னு மாற்றி அமைத்திருக்கிறது. கூடயே வாங்க, உங்களிடம் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டே வருவேன். நீங்க கேட்டுக்கிட்டே வாங்க, மற்றவங்களையும் கேட்க வைங்க, பகிர்ந்து கொண்டே வாங்க. நம்ம ஒரு வித்தியாசமான சமுதாயத்தை உருவாக்கலாம், ஒரு மாறுபட்ட சமுதாயமாக உருவாகுவோம், தன் உணர்வை மதிக்கிறவர்களாக வாழ்வோம். தன்னோட உணர்வை மதித்தாதாங்க மற்றவரோட உணர்வை மதிக்க முடியும். இந்த நிலைக்கு நம்ம உருவானோம்னா நமக்குள்ளார ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, வேற்றுமை கிடையாது, எந்த ஒரு நிற பேதம் எதுவுமே இருக்காது. எல்லா மனிதர்களும் ஒண்ணுதாங்க. வெள்ளையரா இருக்கலாம், சீனரா இருக்கலாம், மலாய்க்காரரா இருக்கலாம், ஆங்கிலேயர்களா இருக்கலாம், நீக்ரோக்களா இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் பிறந்தவங்களா இருக்கலாம், அமெரிக்காவில் பிறந்தவர்களா இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் உள்ளவர்களாக இருக்கலாம். இந்த உலகத்துல எந்த மூலையில் உள்ளவர்களா இருந்தாலும் மனிதர்கள் மனிதர்கள் தாங்க. முதல்ல மனிதனை மனிதனாக மதிக்கணும், மனிதனை மனிதனா மதிக்கணும், இறைவனை வணங்கணும். மனிதனை மதிக்காமல் மனிதர்களுக்குள்ளார வேற்றுமையை வச்சுட்டு, மனிதர்களுக்கு மேல வெறுப்பை வச்சுட்டு, பிரிவினை வச்சுக்கிட்டு
அந்த அற்புத இறைவனை வணங்கி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனிதனை மதித்து அதன் பிறகு இறைவனை வணங்கும் பொழுதுதான் அது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்போடு அழைத்து நல்ல நம்பிக்கை